இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையுந்தரு தந்தன், அந்தரவான் தரையுந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இந்த மாதம் நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ரோமர் 10:11 கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 10:11 வந்து என்ன சொல்லுது? இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எவ்ரிஒன் who believes in Jesus Christ will never be put to shame. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் வெட்கப்படுவது இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிசாசு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையே வெட்கப்படுத்திடலாம் அப்படி சொல்லி நினைக்கிறான். அதுக்காகத்தான் என்ன பண்ணுறான், அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக கொண்டு போகிறான். சிலுவை மரணம் அப்படிங்கிறது ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு மரணம், ஒரு கேவலமான மரணம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மரணம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு க்ரைம் பண்ணியிருந்தால் தான், அந்த உலகத்தில் ரொம்ப மோசமான ஒரு க்ரைம் பண்ணியிருந்தால் தான், ஒரு குற்றம் செய்திருந்தால் தான் அந்த ஒரு தண்டனையை கொடுப்பாங்க. ஸோ அந்த தண்டனையை வந்து கொடுத்து இயேசு கிறிஸ்துவை வெட்கப்படுத்திடலாம், அவருடைய நாமத்தை வந்து வெட்கப்படுத்திடலாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுவான், பிசாசு வந்து நினைக்கிறான். ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை ஏன் தூக்கிட்டு அவர் போனார் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அந்த சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சிலுவையோட அந்த லைஃப் முடியலை, உயிர்த்தெழுந்த நாள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்து என்ன பண்ணார், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஸோ பிசாசோட நோக்கம் அவரை வெட்கப்படுத்தணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இயேசுவோட நாமத்தை என்ன பண்ணார், உயர்த்தினார். ஹல்லேலூயா. இப்போவும் பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மளை வெட்கப்படுத்தணும் அப்படி சொல்லி நினைக்கிறான், நம்முடைய பேருக்கு ஏதாச்சும் களங்கம் உண்டாக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், நினைக்கிறான். ஆனால் நம்ம ஒருபோதும் அப்படி இயேசு கிறிஸ்து விட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சொல்லுவோம், வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நம்ம இந்த உலகம் ஆகாதவன் அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு மூலையில் தள்ளி விடலாம். ஆனால் அந்த கல்லை எடுத்து ஆண்டவர் மூளைக்கல்லாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த உலகத்தால் தள்ளப்பட்டவர்களை எல்லாம் எடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்களை முக்கியமான ஒரு பாத்திரமாக இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய செயல்.
எல்லா கண்களுக்கும் இது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. சொல்லுவோம், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அடுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அடுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.
ஸ்தோத்திரம். நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் மனிதர்கள் நம்ம ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. they give up on us. Hallelujah. But God will never give up on us. Jesus will never give up on us. Hallelujah. நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுக்காத தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை சீர்படுத்துகிற தெய்வம், ஸ்திரப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விழாமல் நம்மை பாதுகாக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் எதிரிகளோட கையில் விழாமல், பிசாசோட கையில் விழாமல், சத்ருவின் கையில் விழாமல் உங்களை இந்நாள் மட்டும் இயேசு கிறிஸ்து பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தெய்வத்தை, ஹல்லேலூயா, அந்த தெய்வத்தை மனமு வந்து, ஹல்லேலூயா, முழு மனதோடு நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே மெய்யான தேவன், நீர் ஒருவரே எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலங்கி போய் வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தை குறித்த பயங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு பலத்தால் உங்களை இடைகட்ட போகிறார். ஹல்லேலூயா. ஷபா பாபா பா ரதா லரி கபா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பலத்தால் இடைகட்ட போகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பலவீனமானவர்கள் தான், ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் உங்களுடைய பலவீனங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா கர்த்தருடைய பலன் உங்கள் மத்தியில் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சாத்தானுடைய கையிலும் மனுஷன் கையிலும் கர்த்தர் நம்மை விடவில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. மனுஷன் வந்து நிற்க மாட்டான். ஒரு பிரச்சனை அப்படின்னா மனுஷனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்க கர்த்தர் எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகள் தான் நமக்கு எல்லாத்துக்கும் நேரிடுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சோதனை வரும்போது அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழியையும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா பூட்டை வந்து உருவாக்குறவங்க அதை வந்து கீயை என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உருவாக்குவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லாக்கு அண்டு கீன்னு தான் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ லாக் அண்ட் கீ அது கண்டிப்பாக அது ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஹல்லேலூயா. அதிலேருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். அந்த வழியை கண்டுபிடிக்க உதவுகிறவர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம உண்மையாக இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது எல்லா பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வருகிறது என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மோடு கூட அவர் இடைபடுவார். நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவனாக அவர் இருப்பார். உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான்,
ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. என்னை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. என்னை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. ஆமென். ஸோ ரோமர் 10:11 எடுத்துக்கொள்வோம். அதுதான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ரோமர் 10:11 யாராவது வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன் இங்கிலீஷ், எவ்ரிஒன் who believes in Jesus Christ will never be put to shame அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்படுவதில்லை அப்படி சொல்லியிருக்கு. அங்கே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எவனோ அப்படின்னா அடுத்த வசனத்தில் அதுக்கு ஆன்சர் இருக்குது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஸோ யூதன் அப்படின்னா என்னென்னா இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் யூதர்கள். இயேசு கிறிஸ்து எந்த இனத்தில் வந்தார்? யூத இனத்தில் வந்தார். யூத ராஜசிங்கம் அப்படி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறோம்? யூத ராஜசிங்கம், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் அப்படி சொல்லி பாடுறோம்ல. ஸோ யூத ராஜசிங்கம் யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ அப்போ யூதர்களுக்கு மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாரும் கிரேக்கன். அதான் வந்து கிரேக்கன் அப்படின்னா அந்நியன் அப்படி சொல்லி அர்த்தம். யூதர்கள் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கிரேக்கர் அப்படின்னா வந்து தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், மற்றவர்கள். ஸோ எல்லாரும் யாரெல்லாம், அது வித்தியாசமே கிடையாது அப்படி சொல்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் இயேசுவை வந்து விசுவாசிக்கிறாங்களோ, ஸோ அதனால தான் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் வெட்கப்படுவதில்லை. பைபிளில் நிறைய உதாரணம் இருக்குது. ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய தேவ மனிதர்களை நம்ம வந்து பார்க்குறோம். பல பாடுகள் பட்டவர்கள், ஆனால் இறுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாருமே. ஹல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் அவங்க ஆனால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபு எடுத்துக்க, ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் யாராச்சும் வெட்கப்பட்டு போனாங்கன்னு இருக்குதா? இருக்காது. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்புறம் வந்து தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க, யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஆனால் வந்து அவர் வந்து வெட்கப்பட்டு போனாரா? அப்படி கடைசி வரை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாரா? இல்லை. 2 மடங்காக என்ன பண்ணப்பட்டார்? ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக அவர்கள் வெட்கப்படுவது இல்லை. யார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன், யாராக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கலாம். அவர்களை வெட்கப்படுத்தாத தெய்வம் நம்முடைய தெய்வம். இந்த வசனத்தை நம்ம 9:33 நம்ம வந்து பார்க்கலாம். ரோமர் 9:33 அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லைன்னு ரோமர் 9:33 நம்ம வந்து பார்க்குறோம். இதை எங்கேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறாரு அப்படி சொன்னால், அப்போஸ்தலன் பால் he cited this verse from Isaiah chapter 28 verse 16. சரிங்களா? ஏசாயா 28:16 இந்த வசனத்தை அவர் எடுத்து சொல்கிறார். அங்கே ஏசாயா 28:16 பாருங்கள். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படி சொல்லப்பட்டது. விசுவாசிக்கிறவன்
பதறான். தோஸ் who believe will never be disappointed அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விசுவாசிக்கிறவன் பதறாமல் காரியங்களை செய்வான். விசுவாசம் இல்லை அப்படின்னா, if we don't have faith in the Lord, we will be disappointed. So if we have faith in the Lord, we will never be disappointed. ஸோ நம்ம வந்து ஏமாற்றப்படாமல் வெட்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரை தேடணும், யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி நம்ம ஏசாயா 28:16 நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ 1 Peter chapter 2 verse 6 to 8 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1 Peter chapter 2 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 to 8 முடிய உள்ள வசனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அப்போ பாருங்கள், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அந்த மூலைக்கல் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யார்? மூலைக்கல் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மூலைக்கல், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன், அந்த மூலைக்கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன், those who believe in Jesus Christ will never be put to shame. Hallelujah. இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். He is a cornerstone, chief cornerstone. Jesus Christ is the chief cornerstone. So those who believe in the cornerstone, those who have faith in the cornerstone, அந்த இயேசு கிறிஸ்து ஆகிய மூலைக்கல் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க they will never be put to shame. Hallelujah. அவர்கள் வெட்கப்படுவது இல்லை அப்படி சொல்லி அங்கே பார்க்குறோம். ஸோ 7வது வசனத்தில் in verse 7, விசுவாசி ஆகியால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், அந்த கல் ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அது ஒரு இடறுதலுக்கு ஏதுவான கல்லாக என்ன பண்ணிடும்? மாறிடும். சில பேர் வந்து உள்ளே வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, ஆனால் விசுவாசிக்க மாட்டாங்க. எல்லா வார்த்தையும் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கேட்பாங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க பின்னால் என்ன பண்ணிடுவாங்க? இடறி போயிடுவாங்க. ஆனால் வெளியில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போனேன் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ணணும்? நல்ல விசுவாசத்தோடு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். So with faith we should follow everything. Hallelujah. Whatever the word of God says we should follow from the bottom of our heart. நம்ம முழு இருதயத்தோடு நம்ம வந்து என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா தான் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் வந்து வருவாங்க, எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த கல், இயேசுவாகிய கல்லில் மேலே என்ன பண்ணுவாங்க? மோதி இடறி போயிடுவாங்க. இந்த கல் யார் மேலே விழுமோ அவன் நசுங்கி போவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுல்ல. ஸோ அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்க. விசுவாசிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், விசுவாசிக்கலைன்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் விசுவாசிக்கணும், நம்பணும். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார் அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? நம்பணும். ஸோ யூ ஷுட் பிலீவ் that Jesus will never put us into shame. Hallelujah. இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டாங்க. பிலீவ் தட். அதை வந்து என்ன பண்ணுங்க? நம்புங்க. ஸோ யூ வில் நெவர் பி புட் டு ஷேம். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படி சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து 8th verse 8ல் அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால தான் என்ன பண்ணுறாங்க? இடறுகிறாங்க. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் இடற மாட்டாங்க. இட் வில் நாட் பி அ ஸ்டம்பிளிங் ஸ்டோன். இட் வில் நாட் பி அ ஸ்டம்பிளிங் ஸ்டோன். வேர்ட் ஆஃப் காட் வில் நாட் பி அ ஸ்டம்பிளிங் ஸ்டோன். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் இடறுகிறதுக்கான கல்லே கிடையாது. ஆனால் இஃப் யூ டோன்ட் ஒபே இட், நம்ம வந்து ஒபே பண்ணல அப்படின்னா, கீழ்ப்படியலை அப்படின்னா, இட் வில் பி அ ஸ்டம்பிளிங் ஸ்டோன். சரிங்களா? அதில் வந்து என்ன பண்ணிடுவீங்க? முட்டி கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ அதில் போய் என்ன பண்ணிடுவீங்க? நாம் அறுத்துக்குவோம். ஸோ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதில் போய் மோதி இடறி விடுவார்கள் நிறைய பேர். ஸோ அதனால் உள்ளே வந்தால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை வந்து என்ன பண்ணணும்? கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஸோ யூனிவர்சிட்டிக்கு வர்றீங்க, அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்?
எல்லாம் கேட்டு எக்ஸாம் வைப்பாங்க, அதில் எழுதணும். நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறேன், அவ்வளோதான். நான் ஒன்றையும் கேட்க மாட்டேன், நீங்கள் பாட்டில் நடத்திட்டு போங்க, நான் ஒன்றையும் கேட்க மாட்டேன், எக்ஸாமில் எதுவும் எழுத மாட்டேன் அப்படின்னா யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி தான், சிலபஸ் நல்ல சிலபஸ் தான், நடத்துகிறவங்க எல்லாம் நல்லா தான் நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணாதனால, நீங்கள் அதை வந்து உள் வாங்காதனால நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் சர்ச்சு நல்ல சர்ச்சு தான், வேர்ட் ஆஃப் காடு நல்ல வேர்ட் ஆஃப் காடு தான், ஆண்டோடைய வார்த்தை நல்ல வார்த்தை தான் கேட்குறீங்க. ஆனால் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஆகிடுவீங்க, லைஃப்பில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, விசுவாசமாக இரு அப்படி சொல்லுது. விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படி சொல்லுது. என்னை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்படுவதில்லை அப்படி சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் அப்படி நம்ம ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம வந்து இருப்போம். ஏசாயா 49:23 பாருங்கள். ஏசாயா சாப்டர் 49 verse 23. நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளாக மாறுவார்களாம். நம்ம தந்தை ராஜாவாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம தந்தை பெரிய கிங்காக இருந்தால் அப்படி. அப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அப்படி இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளாக என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. அவர்களுடைய நாய்கள் உன் கை தாய்மார்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. தரையில் முகங்குப்புறவர்கள் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள். ஸோ ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவர்கள், தே வில் பி பிளஸ்ட் லைக் திஸ். அதுக்கப்புறம் தோஸ் ஹூ வெயிட் அப்பான் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தோஸ் ஹூ வெயிட் அப்பான் த லார்ட் வில் நெவர் பி புட் டு ஷேம். ஹல்லேலூயா. அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஐசாயா சாப்டர் 29 verse 22. அங்கே இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ நோ லாங்கர் ஜாக்கப் பி அஷேம்ட், நோ லாங்கர் ஹிஸ் ஃபேஸ் ஷால் க்ரோ பெயில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இனிமே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் இனிமே வெட்கப்படுவதில்லை, உங்களுடைய முகம் இனி செத்து போவதில்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய முகம் பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களுடைய முகத்தை நல்லா பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்களோட முகத்தை பாருங்கள். அவங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸோ அதுதான் வந்து கிறிஸ்தவர்களுக்குள்ள ட்ரேட்மார்க்கு. அவங்க சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிடுவாங்க. தே வில் ஸ்மைல் ஆல்வேஸ், தே வில் பி ஹாப்பி ஆல்வேஸ், ஈவன் தோ தே ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட பாடுகள் இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. தட் இஸ் த ட்ரேட்மார்க் ஆஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா. ஹூ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் ட்ரூலி. ஹல்லேலூயா. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே அப்படி இருப்பாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஐசாயா சாப்டர் 54 verse 4. 54:4 பாருங்கள். ஏசாயா 54:4. ஓகே. வாலிபத்தின் வெட்கது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஃபியர் நாட், ஃபார் யூ வில் நாட் பி அஷேம்ட் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. டு நாட் ஃபியர் டிஸ்கிரேஸ் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை அப்படி சொல்ல. நீங்கள் பயப்படாதீங்க. இயேசுவை நம்புறீங்களா, இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறப்பாய் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யூ வில் ஃபர்கெட் த ஷேம் ஆஃப் யுவர் யூத். நீங்கள் வந்து வாலிபத்தில் தவறுகள் செய்திருக்கலாம், வாலிபத்தில் தவறி போகிறவர்களாக என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாலிபத்தின் வெட்கத்தை நீ வந்து என்ன பண்ணுவ, மறப்ப அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 54:4. ஏசாயா 54:4 உன் வாலிபத்தின் வெட்கத்தை என்ன பண்ணுவ, நீ மறப்ப அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோதரன் யாருமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னுடைய வாலிபத்தின் வெட்கத்தை என்ன பண்ணுவ, நீ மறப்ப. கர்த்தர் அதை மறக்க செய்வார். நம்ம நிறைய தப்பு செய்திருக்கலாம், அந்த தவறுகளை எல்லாம் ஆண்டவர், நீங்கள் வந்து மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, அதை ஆண்டவர் வந்து மறந்துடுறாரு, மன்னிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி உங்களையும் அவர் மறக்க செய்வார். எல்லா தவறுகள், நிறைய வெட்கக்கேடான நிறைய காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் வந்து எல்லாவற்றையும் மறக்க செய்வார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், மறக்க செய்வார். அதை மறக்க செய்கிறதோடு மாத்திரமல்ல, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய முகத்தை பாருங்கள்.
வெட்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதெல்லாத்தையும் மறந்துடுங்க, வாலிபத்தின் தவறுகள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, வெட்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. யூ வில் நாட் பி புட் டு ஷேம், யூ வில் ஃபர்கெட் ஆல் த ஷேம் ஆஃப் யுவர் யூத் ஸ்டேஜ். ஹல்லேலூயா. ஸோ வாலிப பருவத்தில் என்னென்ன செய்திகளோ அது எல்லாத்தையும் நீங்கள் மறப்பீர்கள். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ தெளிவாக நம்மோடு கூட அது பேசுகிறது பாருங்கள். யோவேல் 2:27-28, ஜோயல் சாப்டர் 2 verse 26 and 27. யோவேல் 2:26-27. அதில் லாஸ்ட்டில் மட்டும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, மை பீப்புள் வில் நெவர் பி புட் டு ஷேம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு நாளும் ஆண்டவருடைய ஜனங்கள், நீங்கள் ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய லைஃபு இனிமேல் ஒரு வேறு விதமாக தான் இருக்கும். உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருந்தீங்க, உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபு சாதாரண ஒரு லைஃபாக இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ வேறு லெவலுக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், எடுத்துக்கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கும். எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், we all have battled with shame and guilt at one point of our life. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், ஒரு ஷேம் நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கோம். ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கலாம், நடந்திருக்கலாம். we all battled with shame and guilt at one point of our life. ஒரு நேரத்தில் ஒரு குற்ற மனசாட்சி, ஒரு வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கும். அது வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட் மைட் பி நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் சின். நம்மளுடைய பாவங்கள்னால என்ன நடந்திருக்கும், அந்த மாதிரி ஷேம் நமக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம பாவம் செஞ்சுருப்போம், அதனால் நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து என்ன பண்ணியிருந்திருப்போம், நடந்து போகிறவர்களாக இருந்திருப்போம். இல்லைன்னா த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சம்ஒன் எல்ஸ் சின், இன்னொருத்தவங்க நமக்கு விரோதமாக பாவம் செய்து அதன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம், வெட்கப்பட்டு நடந்து போகிறவர்களாக இருந்திருப்போம். ஸோ இது மாதிரிலாம் எல்லாருடைய லைஃப்லேயும் ஏதோ ஒரு பாயிண்டில் இப்படிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு ஆக்டு நம்முடைய பாவத்தினால இல்லை மற்றவங்க நமக்கு விரோதமாக கமிட் பண்ணுற பாவத்தினாலேயோ இது நடந்திருக்கலாம். அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, the feelings of shame and guilt can immobilize us and confine us to mental and emotional bondage. ஸோ அந்த ஃபீலிங்ஸ், ஷேம் அண்ட் கில்ட், அந்த வெட்கம், அந்த குற்ற மனசாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குதுல்ல, வெட்கப்படக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஸோ குற்ற மனசாட்சி இருக்கிற மாதிரி ஒரு காரியம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கமிட் பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு உணர்வுகள் நம்மளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இம்மொபைலைஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து நார்மலாக இயங்க விடாமல் நம்மளை தடுத்துரும். நம்ம வந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணிடுவோம், அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்முடைய லைஃபு தொடர்ந்து போயிட்டே இருக்காது. ஏன்னா அந்த ஷேம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வெட்கம், நம்மளுக்கு வந்து அந்த ஒரு குற்ற மனசாட்சி நம்முடைய பாவத்தினால இல்லை இன்னொருத்தருடைய பாவத்தினால ஏதோ அது வந்து நம்மளை வந்து ப்ராக்ரஸ் ஆக விடாமல் நம்மளை தடுத்துரும். ஸோ இட் வில் ஸ்டாப் அவர் ப்ராக்ரஸ். அந்த ஃபீலிங்ஸ் அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ண முடியும், ஆண்டவரால் தகர்த்தெறிய முடியும். அவர் லார்ட் கேன் பிரேக் ஆல் த பாண்டேஜஸ். ஹல்லேலூயா. ஆல் சச் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், உடைத்தெறிய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் அப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஷேம் அண்ட் கில்ட்டு இதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களை வந்து இனிமேல் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுடைய வெட்கம், உங்களுடைய குற்ற மனசாட்சி எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நீக்கி போடுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ வெட்கப்படுவதில்லை அப்படி சொல்ல. வெட்கப்படுவதில்லை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ எவ்வளோ காரியங்கள் அதுக்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஷேம் அண்ட் கில்ட் இன் வே தட் செட்ஸ் யூ ஃப்ரீ கேன் ஒன்லி கம் ஃப்ரம் காட்ஸ் வேர்டு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை மூலமாகத்தான் நம்ம வந்து அந்த ஷேம் அண்ட் கில்ட்டிலேருந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தை அதோடைய உதவியினால தான் நம்ம வந்து எப்படி இருக்க முடியும், அந்த வெட்கத்திலேருந்து அந்த குற்ற மனசாட்சியிலேருந்து நீங்கி இருக்க முடியும்.
ஆண்டோடைய வார்த்தை இல்லை. இப்போ ஆண்டோடைய வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிச்சு, என்னென்னா நீ உன் வாலிபத்தின் வெட்கத்தை என்ன பண்ணுவ, மறப்பேன்னு சொல்லியிருக்குது. அந்த வார்த்தை இல்லைன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், வாலிபத்தின் வெட்கத்தை இன்ன வர நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ கூட நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கூட நீங்கள் வந்திருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு மத்தியில் வரல அப்படின்னா நீங்கள் அப்படி தான் என்ன பண்ணுவீங்க, அந்த பாவத்தை நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, அந்த தப்பை நினச்சிக்கிட்டே என்ன பண்ணியிருப்பீங்க, உட்காந்துருந்துட்டு அப்படியே போயிடுவீங்க. ஸோ இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை வந்து என்ன பண்ணுது, ஃப்ரீ பண்ணி விடுது. எல்லா கட்டுகளில் இருந்தையும் உங்களை வந்து என்ன பண்ணுது, எல்லா இந்த ஃபீலிங்ஸ்லேருந்து உங்களை என்ன பண்ணுது, ஆண்டவருடைய வார்த்தை தான் ஃப்ரீ பண்ணி விடுது. ஸோ அதனால் வெட்கப்படக்கூடிய காரியங்கள், குற்ற மனசாட்சி எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை வந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. அது உங்களை வந்து என்ன பண்ணும், எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுதலை ஆக்கிவிடும். ஸ்தோத்திரம். ஸோ ஷேம் அண்ட் கில்ட் ஹேவ் ஃபாலோடு ஹியூமனிட்டி சின்ஸ் ஆடம் அண்ட் ஈவ் டிஸ்ஒபேடு காட் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ எப்போ வென் இட் ஸ்டார்டட், ஷேம் அண்ட் கில்ட்டு வந்து எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா, சின்ஸ் ஆடம் அண்ட் ஈவ் டிஸ்ஒபேடு காட்ஸ் வேர்டு. ஆண்டோடைய வார்த்தையை அவங்க அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியாமல் போனாங்க. ஆதாமும் ஏவாளும் எப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்களோ அப்போ தான் இந்த ஷேம் வந்து ஆரம்பிச்சு. அவங்க வெட்கப்பட்டாங்களா? ஆதாம் வந்து என்ன பண்ணார், வெட்கப்பட்டார். அந்த பாவம் செய்ததுக்கு பிறகு, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு ஆதாம் என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளும் ஒரு மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. எதுக்கு ஒளிஞ்சாங்க, வெட்கப்படுறாங்க. அவங்க வந்து நேக்கடாக இருக்கிறாங்க. தே ஃபீல் தட் தே ஆர் நேக்கட். அதனால் என்ன பண்ணுறாங்க, தே ஃபீல் ஷேம், தே ஃபெல்ட் ஷேம். அதனால் வந்து அவங்க வந்து வெட்கத்தை உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, தே ஹிட் தம்செல்ஸ். அவங்கள என்ன பண்ணுறாங்க, மறைத்து கொள்ளுகிறார்கள். ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கலாம். ஸோ ஆதாம் ஏவாள் போல் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவரை விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு மாறாக இருக்கணும். ஸோ இஃப் யூ டிஸ்ஒபேட் காட்ஸ் வேர்ட், இஃப் யூ கமிட் சின், யூ ஷுட் கம் டு த லார்ட், யூ ஷுட் நாட் ரன் அவே ஃப்ரம் த லார்ட். புரியுதுங்களா? ஸோ ஆதாம் ஏவாள் வந்து என்ன பண்ணாங்க, தே டிஸ்ஒபேட் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. கீழ்ப்படியாமல் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய அந்த ப்ரெசன்ஸை விட்டு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, மறைஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செய்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் கம் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வரணும். அங்கே தான் ஆல் யுவர் ஷேம் அண்ட் கில்ட் வில் பி டேக்கன் அவே, ரிமூவ்டு ஃப்ரம் யூ. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருந்து அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். உங்கள்கிட்ட இருந்து அந்த வெட்கம், அந்த குற்ற மனசாட்சி எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருந்து அகற்றப்படும். ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுக்கு வந்தால் தான். இங்கே வராமல் நீங்கள் எங்கே ஓடி ஒளிஞ்சி என்ன பண்ணாலும் அந்த ஷேம் அண்ட் கில்ட் இட் வில் ஃபாலோ யூ. சரிங்களா? ஸோ யூ ஷுட் கம் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் த லார்ட் வில் டேக் அவே ஆல் யுவர் ஷேம் அண்ட் கில்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஈடன் கார்டனில் ஆனாலும் கர்த்தர் வந்து என்ன பண்ணார், அவங்களோட நேக்கட்னஸ்ஸை, அவங்களோட டிஸப்பாயின்மெண்ட்டை அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு டியூனிக்ஸ் ஆஃப் ஸ்கின்னில் வந்து ஒரு க்ளோத்து என்ன பண்ணார், தச்சு கொடுத்தாரு. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 21, ஆதியாகமம் 3:21 அங்கே வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், அவங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்கு ஒரு ஆடையை என்ன பண்ணுறாரு, தைத்து கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ தே வில் நாட் பி அஷேம்டு நோ மோர். அவங்க அதுக்காக என்ன பண்ணார், ஒரு ஆடையை அங்கே தைத்து கொடுத்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, காட் கவர்ஸ் அஸ் த்ரூ ஜீசஸ். நம்மளை இயேசு கிறிஸ்து மூலமாக மூடி மறைக்கிறார். சில காரியங்கள் நம்ம வந்து கமிட் பண்ணுகிறப்போ, தோ வி டூ திங்ஸ் தட் காசஸ் டு ஃபீல் ஷேம் அண்ட் கில்ட், வி கேன் பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் தட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கவர்ஸ் அஸ். இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் வந்து தெளிக்கப்படும். பார்த்தீங்களா? வருஷத்தில் ஒரு தடவை பிரதான ஆசாரியர் வந்து என்ன பண்ணுவார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். எதுக்கு? முழு இஸ்ரவேலோட பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக போவாங்க. ஸோ அப்படி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இயேசு அங்கே பிதாவாகிய தேவன் வந்து பார்ப்பார், அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு இந்த மக்களை பார்த்தா எல்லாம் ஏறுக்கு மாறாக இருக்கும். இவங்க வந்து
இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் நடந்தவர்கள் அநேகம் பேராக இருப்பாங்க, நிறைய பாவம் செய்தவர்கள் இருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய கோபம் உச்சத்துக்கு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா, பிரதான ஆசாரியர் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அதோட ரத்தத்தை அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே என்ன பண்ணுவார், தெளிப்பார். தெளித்தோடனே பிதாவாகிய தேவன் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்களோட பாவங்களெல்லாம் மன்னிச்சிருவார். இஸ்ரவேல் ஜனங்களோட பாவங்களெல்லாம் மன்னிச்சிருவார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் சிந்துதல். அதனால தான் இப்போவும் மற்ற ரிலிஜனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு மாடெல்லாம் பலி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரத்தம் சிந்தப்பட்டால் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் நம்ம அதை செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டார். முழு அவர்கிட்ட இருந்த எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தி விட்டார். அல்லேலூயா. ஸோ அதனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லா ரத்தத்தையும் தன்ட்ட இருந்து எல்லா விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி விட்டார். அதனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இப்பொழுது மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதுதான் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம பாவம் செய்கிற பொழுது, நம்ம ஏதாச்சும் ஒரு மீறுதல் செய்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது காட் வாட்சஸ் பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவப்படும் போது ஆண்டவர் யாரையும் பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது இந்த பாவங்கள் இது எல்லாத்துக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மரித்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டிருக்குது? இந்த மனுஷன் இப்படி பாவம் செய்வான், இவன் இப்படி ஒரு அக்கிரமம் செய்வான், அப்படி எல்லாத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து பலியாகி விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ எப்பெல்லாம் பிதா கோபப்படுகிறாரோ அப்போல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் மறைக்கப்படுகிறோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறோம்? நிறைய பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள விடலாம் நம்ம ரொம்ப நல்லவங்களா? அவங்கள விடலாம் நம்ம ரொம்ப யோக்கியர்களா? நிறைய பாசஸ் ஆகுறாங்க. நிறைய நல்ல விசுவாசிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறார்கள். அவர்களெல்லாம் விட நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட நம்ம அதிக பரிசுத்தவான்களா? அப்படிலாம் கிடையாது. நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா அது ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மறைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மறைக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மறைவில் நம்ம இருக்கிறோம். அதான் நம்ம 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுது, இன்னும் நம்மளை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஸோ அது மறைச்சு பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் தான் மறைக்கும், அப்புறம் தண்டனை வந்துடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் ஓவராக நம்ம போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஓவராக பாவம் செய்கிறவங்களாம் மாறிடக்கூடாது. அப்புறம் நம்ம தண்டனையை அனுபவிக்க வேண்டியது தான். ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஸோ காட் கவர்ஸ் அஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ He separates our sin from us as far as the east from the west. Read Psalms 103 verse 12. சங்கீதம் 103:12 வாசிங்க. 103:12 Psalms 103 verse 12. Our God separates our sin from us as far as the east from the west. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடியுமா? யாராச்சும் மெஷர் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை விட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அகற்றி விட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிங்க, நம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளோ தூரம் விலக்குகிறார். He removes all our sins. எல்லாம் இம்மெஷரபிளி அப்படி சொல்லலாம். நம்ம மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு, நம்ம அளவிடப்பட முடியாத அளவுக்கு எங்கேயோ தூக்கி போட்டுறார். அல்லேலூயா. ஸோ எவ்வளோ நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். செகண்ட்லி, we should confess our sins. 1 John chapter 1 verse 9. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை செய்தால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை செய்தால் அது எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் முன்னால் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். பாவம் அப்படிங்கிறது ஏதோ கொலை பண்ணாதான் பாவம், ஏதோ விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாதான் பாவம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது பாவம் தான். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை, ஒரு வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் அது என்னது தான் பாவம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்கிப் அ சண்டே சர்வீஸ், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்குது இல்லை?
ஸோ யூ ஷுட் அப்சர்வ் த சாபத் டே. இட்ஸ் அ commandment. ஸோ இஃப் யூ ஸ்கிப் தட் command, then it will become a sin. புரியுதுங்களா? ஸோ அதுவும் ஒரு நீங்கள் வந்து டெய்லி ஒரு ப்ரேயர் நடக்குது, அந்த ப்ரேயருக்கு நீங்கள் வரல அப்படின்னாலும் அது வந்து என்னது தான் ஆகும்? பாவமாக தான் ஆகும். ஸோ அதனால் பார்த்துங்க, ஒரு இந்த வேதாகமத்தில் ஏதோ ஒரு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலைனாலும் இட்ஸ் ஈக்குவல் டு கமிட்டிங் சின். ஸோ அதனால் வந்து பாவத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் இருக்க வேண்டிய நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன். இந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் என்னோடய பொழப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஏதோ ரெக்கார்டு எழுதிக்கிட்டு இருந்தேன், நான் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து ஐ ஷுட் ஹவ் பீன் இன் த சர்ச். நான் சர்ச்சில் இருந்திருக்கணும். ஐ ஷுட் ஹவ் அட்டெண்டட் தட் ப்ரேயர் மீட்டிங். பட் ஐ எம் ரைட்டிங் ப்ராஜெக்ட். ஐ வாஸ் இன் மை ஓன் பிஸ்னஸ். என்னோடய வேலையில் நான் வந்து பிஸியாக இருந்துட்டேன் அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும். சரிங்களா? ஆண்டவருடைய மனிதன் சொல்லுவாங்க, காட்ஸ் மேன், காட்ஸ் டைம், காட்ஸ் ஃபீல்டு அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவருடைய மனிதன் ஆண்டவருடைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். இது வந்து திஸ் இஸ் த டே ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அந்த டே ஆஃப் த லார்டில் யூ ஷுட் பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அப்படி இருந்தால் தான் யூ வில் பி பிளஸ்ட். ஸோ டோன்ட் ஸ்கிப் சண்டே சர்வீஸ். இட் வில் பிகம் அ சின். நீ அது ஒரு பாவம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இஃப் யூ ஸ்கிப் like this, you should confess. You should confess your sin to the Lord. Hallelujah. நீங்கள் வந்து இந்த பாவத்தை ஆண்டவரே இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் சண்டே சர்வீஸ் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஊருக்கு போனால் அங்கே சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக. இங்கே இருந்தால் கண்டிப்பாக, இங்கே வர பிடிக்கலன்னா வேறு ஏதாச்சும் ஒரு சர்ச்சுக்கு என்ன பண்ணணும்? போகணும். இங்கே வந்தால் திட்டுறாரு, அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் சண்டே சர்வீஸ் வரலைன்னா பாவம்னு சொல்கிறாரியா அப்படின்னு திட்டுறாரு, மேடையிலேருந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இங்கே வராமல் போயிடாதீங்க. எந்த சர்ச்சு உங்களை திட்டுதோ, எந்த சர்ச் உங்களை செதுக்குதோ அந்த சர்ச்சுக்கு தான் நீங்கள் போகணும். அல்லேலூயா. எல்லாம் உங்களை வந்து பிளஸ்ஸிங்காக சொல்கிற சர்ச்சுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அது நிறையா தவறான உபதேசங்கள் நிறையா இருக்குது அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அதனால் எல்லாமே இருக்கணும், பேலன்ஸ்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும்? பேசணும். பிளஸ்ஸிங்ஸும் பேசணும், அதே நேரத்தில் கடிந்து கொள்ளுதலும் இருக்கணும். அல்லேலூயா. கடிந்து கொள்ளலை, there is no blessing without condition. நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை. அது செஞ்சால் பைபிளில் பாருங்கள், எல்லாத்துலேயும் உன் தேவனாகிய கர்த்தர் சொல்வதை கேட்டு நீ நடந்தால் அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதங்கள்லாம் வருது. நடக்கவில்லை என்றால் சாபங்கள் தொடருகிறது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் அப்படி ஒரு பாவம் செய்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபஸ் பண்ணுங்கள். தென் ஹீப்ரூ சாப்டர் 10 verse 22, ஹீப்ரூஸ், எபிரேயர் 10:22 பாருங்கள். எபிரேயர் 10:22 நம்ம வாசித்தோம் கடைசியாக. ஆண்டவர் நம்மளுடைய துர்மனசாட்சி ஆண்டவரிடத்தில் சேரக்கடுவோம். ஹல்லேலூயா. ஸோ துர்மனசாட்சி எல்லாருக்கும் ஏதோ பாவம் செய்கிறதுனால துர்மனசாட்சி வந்துடும். குற்ற மனசாட்சி என்ன பண்ணிடும்? வந்துடும். நான் போன வாரம் சர்ச்சுக்கு வந்திருக்கணும், வராமல் போயிட்டேன். பாஸ்ட் என்ன சொல்ல போகிறாரோ, பாஸ்ட் என்ன சொல்கிறாரோ சொல்லையோ, ஆண்டவர் என்ன நினைப்பார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பாஸ்ட்டு மூஞ்சில் எப்படி முழிக்கிறது? 2-3 வாரம் நான் தொடர்ந்து எல்லாம் மாஸ்கட் பண்ண மாதிரி பண்ணிட்டேனே, 1 month நான் அந்த பக்கமே எட்டியே பார்க்கல அப்படின்னு சொன்னால், அடுத்த வாரத்தில் வந்து பாஸ்டர் மூஞ்சில் எப்படி முழியும், ஆண்டவுடைய மூஞ்சில் எப்படி முழிப்பீங்க? அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒரு சில பேருக்கு அந்த குற்ற மனசாட்சி என்ன பண்ணும்? இருக்கும். இந்த குற்ற மனசாட்சி உங்களை வந்து வருத்தி கொண்டே இருக்கும். ஸோ துர்மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சி நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம், சுத்த ஜலத்தால் நம்முடைய நல்ல சுத்தமான தண்ணினால் நம்முடைய சரீரத்தை கழுவுனா நம்முடைய சரீரம் எவ்வளோ சுத்தமாகுது? மினரல் வாட்டரில் குளித்தா நல்லா இருக்கும்ல? சும்மா சாதாரண போர் வாட்டர் இருக்கணும். மினரல் வாட்டரில் சில பேர் தங்களோட ஹேரை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, மினரல் வாட்டர் ஒரு பாட்டில்னாலும் வாங்கினாலும் ஹேரை மட்டும் என்ன பண்ணுவாங்க? மினரல் வாட்டர் வச்சு கழுவுவாங்க. ஸோ அப்போ வந்து சுத்தமான தண்ணீர் அதில் வச்சு நீங்கள் வந்து கழுவுனா உங்கள் சரீரம் வந்து எப்படி ஆகுது? சுத்தமாகுது. ஸோ அது மாதிரி உங்களுடைய குற்ற மனசாட்சியெலாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். ஸோ உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் ஆண்டவரிடத்தில் வந்து சேருங்க. உங்களோட துர்மனசாட்சியெல்லாம் பறந்து போயிடும், உங்களை விட்டு அகன்று போயிடும். குற்ற மனசாட்சியெல்லாம் உங்களை விட்டு அகன்று போய்விடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நடக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் யூத ராஜசிங்கத்தோட பிள்ளைகளாக கம்பீரமாக நடக்கலாம். ஏன்னா உங்களுடைய வெட்கமெல்லாம்
எடுபட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்கள விட்டு ஆண்டவர் எடுத்து விடுவார், ஸ்தோத்திரம். ஸோ அதனால் ஹீப்ரூ சாப்டர் 10 verse 22 இட் சேஸ், பிலீவ் தட் ஜீசஸ் கிளென்ஸ்ட் us ஃப்ரம் our guilty conscience. நம்முடைய குற்ற மனசாட்சி எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மை விட்டு நீக்கி விட்டார், அது எல்லாத்தையும் நம்ம விட்டு சுத்தப்படுத்தி விட்டார் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. ஈவன் வென் someone else is responsible for bringing you shame, the scripture urges us not to be ashamed but to glorify God instead. Read 1 Peter chapter 4 verse 16. 1 பேதுரு 4:16. 1 Peter chapter 4 verse 16. இன்னொருத்தவங்க நம்மளுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெட்கப்பட வேண்டியதில்லை. வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால், இன்னொருத்தவங்க நமக்கு விரோதமாக எழும்பி ஏதாச்சும் ஒன்று செய்கிறது மூலமாக ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாதீங்க. டோன்ட் பி அஷேம்டு. வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை என்ன பண்ணுங்கள், மகிமைப்படுத்துங்க. இன்னொருத்தவங்களுடைய பாவங்கள் மூலமாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை, அவங்க தான் வெட்கப்படணும். சரிங்களா? நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க. இன்னொருத்தருடைய பாவத்தினால தான் நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்க. அதனால் நீங்கள் வெட்கப்படாமல் இருந்து தேவனை என்ன பண்ணுங்கள், மகிமைப்படுத்துங்க. ஸோ த ஸ்கிரிப்சர் urges us not to be ashamed but to glorify God instead. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் லைஸ் கம் வித் ஷேம் அண்ட் கில்ட். நம்ம வெட்கப்படுகிறதுனால, நம்மளுக்கு குற்ற மனசாட்சி இருக்கிறதுனால நிறைய பொய்யான காரியங்களை பிசாசு நம்மக்கிட்ட கொண்டு வர்றான். ஆஸ் பிலீவர்ஸ் we are aware of the fact that Jesus bore our shame. நம்முடைய எல்லா வெட்கங்களையும் நம்முடைய எல்லா குற்ற மனசாட்சிகளையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, தாங்கி கொண்டார். சிலுவையில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, தாங்கி கொண்டார் அப்படின்னு விசுவாசிகளாகிய நமக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் பிசாசு சில பொய்களை என்ன பண்ணுவான், நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வெட்கப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் செய்துட்டீங்க, குற்ற மனசாட்சி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா பிசாசு நிறைய பொய்களை கொண்டு வருவான். நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லி நிறைய பொய்யான காரியம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we should understand that we shouldn't allow shame and guilt to torment our lives. We should not allow the shame and guilt to torture our lives. நம்முடைய வாழ்க்கையை தொந்தரவு செய்கிறதுக்கு நம்ம அந்த வெட்கத்தையும் இந்த குற்ற மனசாட்சியும் அலோவ் பண்ணவே கூடாது. நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாங்கி கொண்டார். நம்முடைய வெட்கம், நம்முடைய குற்ற மனசாட்சி எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்மளை தான் கட்டி அப்படி நிர்வாணமாக தொங்க விடணும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அப்படி தொங்குனார். நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக அவர் என்ன பண்ணார், ஒரு வெட்கக்கேடான ஒரு மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மரணம் அடைய வேண்டிய, நம்ம தான் நம்முடைய பாவங்களுக்காக இப்படி நம்மளை தண்டிக்கணும்னா, இப்படி நம்ம சில பேர் ரேப் பண்ணிட்டாங்க, சில பேர் இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா, இவனை அங்கே நடு ரோட்டில் விட்டு சுடுங்க, இவனை அங்கே சுடுங்க, இங்கே சுடுங்க, இப்படி பண்ணிடுங்க, அப்படி பண்ணிடுங்க, ஏகப்பட்ட கமெண்ட் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம ஏதாச்சும் பாவம் செஞ்சால் நாமே இப்படி தான் கொடுத்துக்கணும் தண்டனை. ஆனால் அந்த தண்டனை எல்லாவற்றையும் யார் ஏற்றுக்கொண்டா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அந்த எல்லாத்தையும், அந்த எல்லா பனிஷ்மெண்ட்டு, ஆல் த பனிஷ்மெண்ட் ஹீ போர் ஆர் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார், தாங்கி கொண்டார். அதனால் அந்த வெட்கப்படுகிற காரியம், அந்த வெட்கம், அந்த குற்ற மனசாட்சி இதெல்லாம் நம்மளுடைய லைஃபுக்கு உள்ளே நம்மளை டார்ச்சர் பண்ணுறதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. என்ன வெட்கம், என்ன குற்ற மனசாட்சி, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நீக்கி விட்டாருன்னு நம்புங்க. நீ வெட்கப்படுவதில்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய தவறுகள் எல்லாம் நீ மறப்பாய் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸோ yet we often fall into the trap of the enemy sets for us. நம்மளுக்காக ஒரு சில கண்ணிகளை வச்சுருக்கிறான், ஒரு சில வலைகளை வச்சுருக்கிறான் பிசாசு. அதில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இவ்வளோ நம்பிக்கை இருக்கிற நம்ம, இவ்வளோ விசுவாசம் இருக்கிற நம்ம, ஒரு சில அந்த கண்ணிகள், ஒரு சில அந்த வலைகளுக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், நம்ம விழுந்துடுறோம். நம்மளுடைய ஒர்தினஸ் நமக்கு புரியல. நம்ம தப்பு பண்ணுகிறப்ப நம்மளோட ஒர்தினஸ் நம்மளுக்கு புரியாமல் போயிடுது. நம்ம அதுக்கானவர்கள் அல்ல, வெட்கப்படக்கூடியவர்கள் நம்ம அல்ல, குற்ற மனசாட்சியில் கடந்து வாதிக்கப்படக்கூடியவர்கள் நாம் கிடையாது. இயேசுக்கிட்ட அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், நம்ம விட்டு எடுத்து போடுகிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும். பிசாசு என்னென்ன பொய்யெல்லாம் கொண்டு வர்றான் அப்படின்னா, லைஸ் தட் ஃபில் அவர் மைண்ட்ஸ்
when the shame and guilt fill our minds. ஸோ என்னென்ன பொய்களை கொண்டு வரான்னா, ஐ எம் அ பேர்ட் பர்சன் அப்படி சொல்லி கொண்டு வரான். ஐ எம் அ பேர்ட் பர்சன், நான் ஒரு கெட்டவன். யார்கிட்ட வேணால் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில பசங்க சில பொண்ணுங்க வந்து, நான்லாம் ரொம்ப கெட்டவன், என்கிட்டலாம் பேசாத, நான் ரொம்ப, நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சில பொண்ணுங்க சொல்லுவாங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவல்ல, நீ நினைக்கிற மாதிரி யோக்கியம் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் பிசாசு சொல்கிறது. நீ நல்லவளே கிடையாது, நீ கெட்டவன், நீ நரகத்துக்கு தான் போவே அப்படின்னு யார் தான் சொல்லுவா? பிசாசு தான் சொல்லுவான். ஏசு அப்படி சொல்லுவாரா? ஏசு சொல்ல மாட்டார். ஏசு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பார்க்கணும். பிசாசு உங்களை வந்து ஒரு பாவம் செஞ்சேன்னா என்ன பண்ணிடுவான்? ஐயோ நீ பெரியதான், நீ கண்டிப்பாக நரகம் தான் உனக்கு டெஃபினட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அப்படிலாம் சொல்லுவான். அப்படிலாம் கிடையாது. ஐ எம் அ பேர்ட் பர்சன்ற ஒரு தாட்டை கொண்டு வருவான். ஐ எம் நாட் குட் எனஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டை கொண்டு வருவான். ஐ எம் நாட் குட் எனஃப் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். நான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு தாட்டை கொண்டு வருவான். ஐ எம் ஒர்த்லெஸ் அப்படின்னு, நான் ஒன்றுத்துக்காக, நான் ஒரு வீணாக போனவன் அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு தாட்டை என்ன பண்ணிடுவான்? கொண்டு வந்துடுவான். ஒரு சின்ன பாவம் செஞ்சுருப்பாங்க, அதுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி தாட்டெல்லாம் யார் கொண்டு வர? இந்த மாதிரி சிந்தனைகளை பிசாசு கொண்டு வருவான். நான் ஒன்றுத்துக்கு ஆகாத, நான் வீணாக போனவன் அப்படிலாம் கொண்டு வருவான். நான் கடைசியில் ஐ எம் அ ஃபூல் அப்படி சொல்ல வச்சுருவான். நான் ஒரு முட்டாள் அப்படின்னு என்ன பண்ணிடுவான்? சொல்ல வச்சுருவான். அண்ட் ஐ டிசர்வ் த ஷேம்னு சொல்ல வைப்பான். இந்த வெக்கம் எனக்கு தேவை தான், இந்த குற்றமனசாட்சி எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் தான். அப்படி தான் இருக்கணுமா? அப்படி இருந்தால் பரலத்துக்கு போக முடியாது. குற்றமனசாட்சியோடு பரலத்துக்கு போக முடியுமா? இந்த வெட்கத்தோடு பரலோகத்துக்கு போக முடியுமா? வெட்கப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. குற்ற மனசாட்சியோடு இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. யூ டோன்ட் டிசர்வ் த ஷேம், யூ டிசர்வ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள். நீங்கள் வந்து அந்த வெட்கத்தை பெறுவதற்கு, குற்ற மனசாட்சி பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஸோ அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிலாம் கிடையாது. அது சொல்லுவான், நான் கெட்டவ, நான் வந்து இப்படி டிசர்விங் கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு எல்லாம் சொல்ல வைப்பான். அப்படிலாம் கிடையாது. நீ முதல்ல இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நீ என் பக்கத்துலேயே வராதுன்னு சொல்லி அவனை ரெசிஸ்ட் த டெவில். ஹல்லேலூயா. பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள் அப்படி சொல்லி வேதம் சொல்லுது. இஃப் ஹி பிரிங்ஸ் ஆல் சச் தாட்ஸ், இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் கொண்டு வந்தான் அப்படின்னா ரெசிஸ்ட் ஹிம். ஹல்லேலூயா. அவனை என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்க. அவன் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படி சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ அதனால் பிசாசு உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகளெல்லாம் கொண்டு வர விடாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டிட் ஜீசஸ் ஓவர் கம் ஷேம் அண்ட் கில்ட்? இயேசு கிறிஸ்து இந்த வெட்கத்தையும் இந்த குற்றமான சாட்சி எப்படி அவர் மேற்கொண்டார் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஹிஸ் crucifixion அண்ட் டெத், ஜீசஸ் வென்ட் த்ரூ அன்டோல்டு சஃபரிங் ஆஃப் ஷேம் அண்ட் கில்ட். நிறைய நம்ம சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து எவ்வளோ தூரம் அவர் வெட்கப்பட்டிருப்பார், எவ்வளோ தூரம் வந்து இந்த அந்த ஷேம் அவருக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. they ridiculed him in such a way, they mocked him in a such a way. அவ்வளோ தூரம் அவரை ரொம்ப கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி பார்த்தீங்கன்னா, his disciples and followers held him in high esteem in their minds. They consider him as masters, role models. இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு பெரிய ரோல் மாடல், அவங்க எஜமானராக, பெரிய ஒரு நல்ல மதிப்பு மிக்கவராக எல்லாரும் அவரை பின்பற்றுகிறவர்கள், சீசர்கள் எல்லாரும் வைத்திருந்தார்கள், எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அப்புறம் வந்து many Jews recognized him as a powerful and holy because of the miracles he performed and his words of authority. அவர் வல்லமையான அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளை பேசுகிறதுனால, அவர் வந்து செய்த பல அரிய பெரிய அற்புதங்களினால நிறைய யூதர்களே வந்து என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை ஒரு பவர்ஃபுல் காடாக பார்த்தாங்க. வல்லமையான தேவன், இவர் என்ன இவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்கிறாரே, உண்மையாலே இவர் வந்து தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜூஸ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க, யூதர்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில், ஹவவர் many who followed him before the cross deserted him at the cross. புரியுதுங்களா? ஸோ சிலுவைக்கு முன்னால் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? பின்பற்றினார்கள். ஆனால் சிலுவையின் போது, சிலுவை மரணத்தின் போது யார் கூட இருந்தாங்க? எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க? ஓசன்னா ஓசன்னான்னு அந்த தெருவே நிரம்பி வழிஞ்சுது. அந்த ஓசன்னா பவனியில், குருத்தோலை பவனியில் தெருவே நிரம்பி வழிஞ்சுது. அவ்வளோ ஜனங்கள் இயேசுவை வந்து என்ன பண்ணாங்க? ஃபாலோ பண்ணாங்க. ஆனால்
சிலுவைக்கு அடியில் யார் நின்னா? தாய் தான் நின்னாங்க. அன்பான சீசன் யோவான் நின்னாங்க. ஒரு சில மரியாள் நிறையா பேர் கொண்ட மரியாள்கள் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? நின்னாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு முன்னால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இவரோட ஃபாலோவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. இவரையா ஃபாலோ பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு பாவத்துக்காக சிலுவை மரணத்தை அடைய போகிறார் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இவரோட ஃபாலோவரா நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதான் பேதுருவை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் ஆக்சுவலாக வெட்கப்பட்டிருப்பார். அவர் எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறார். ஸோ ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அடைய போகிறாரே அப்படின்னு பார்த்தா யாருக்குமே அது வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. அது ஒரு வெட்கக்கேடான காரியமாக பார்க்குறாங்க. எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க. தே ஆல் டிசர்டட் ஹிம் பிகாஸ் த கிராஸ் வாஸ் such a shameful punishment for the Romans. அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அது வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு பனிஷ்மெண்ட்டாக கருதப்பட்டது. அதனால் எல்லாரும் அவர் விட்டு போயிட்டாங்க. He was helplessly led like a sheep to the slaughter after his arrest. அவரை அரெஸ்ட் பண்ண பிறகு, கைது செய்த பிறகு அவருக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. நம்மனா இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? லாயர்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நம்மளுக்கு டிஃபென்ஸ் லாயர்லாம் பார்த்து எப்படியாச்சும் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம பார்ப்போம். ஆனால் he was helpless because everyone who followed him deserted him. யாரெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணாங்களோ எல்லாமே அவரை விட்டு விலகி விட்டார்கள். the crowd mocked, they beaten him up. அவரை அடித்தாங்க, கிண்டல் பண்ணாங்க. they spat on him, துப்புனாங்க இயேசு கிறிஸ்துவை. எப்படி causing such a shameful scenario there. அவங்க அப்படி ஒரு ரொம்ப வெட்கக்கேடான காரியங்களை என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறாங்க. How did Jesus Christ overcame such shame? அது எப்படி இயேசு கிறிஸ்து அந்த வெட்கக்கேடான காரியங்கள்லேருந்து, அந்த வெட்கத்திலிருந்து, அந்த ஒரு மனசாட்சியிலேருந்து, அந்த ஒரு சம்பவத்திலேருந்து எப்படி இயேசு கிறிஸ்து வெளியே வந்தார்? Jesus bore it all. Hallelujah. எல்லாத்தையும் அவர் தாங்கி கொண்டார். Jesus bore it all, the shame and guilt, knowing it was for a divine purpose. He knows that it was divine purpose. ஆண்டவருடைய நோக்கம் இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் ரெகக்னைஸ் த வில் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிதாவுடைய சித்தத்தை அறிந்தவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து ஷார்ட்லி ஆஃப்டர் ஹிஸ் அரெஸ்ட் he had pleaded with the father to take away the cup from him. அந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பிதாவோட கெஞ்சுறாரு. ஆனாலும் கடைசியில் என்ன பண்ணுறாரு? he surrendered to the will of God. ஹல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு என்ன பண்ணுறாரு? செய்வதற்கு ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு நடக்குதோ, நம்ம இஃப் யூ ஃபீல் ஷேம் அண்ட் கில்ட், தேர் இஸ் அ டிவைன் பர்பஸ் பிஹைண்ட் இட். ஹல்லேலூயா. ஸோ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்காகத்தான் இந்த ஒரு காரியம் நமக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. we have to accept that it happened for a purpose, divine purpose அப்படிங்கிறத நம்ம லூக்கா 22:42, லூக் சாப்டர் 22 verse 42, he surrendered to the will of God. Jesus Christ surrendered himself to the will of God அப்படி சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Jesus understood that the tables were about to turn drastically. ஸோ எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். ஓசனான்னு வாழ்த்தினவர்கள் எல்லாரும் சிலுவையில் அறையும்னு என்ன பண்ண போகிறாங்க? கத்த போகிறாங்க. ஒரு காலத்தில் அப்படி தான், நம்மளையும் அப்படி தான் செய்வாங்க. சில பேர் சில நேரத்தில், அண்ணன் உங்களை மாதிரி வருமா, நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, நல்ல மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இன்னொரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஸ்டஃப்பு பத்தலைண்ணே அப்படிம்பாங்க. என்ன இன்னும் நல்லா ஸ்டஃப்பு வேணுண்ணே, என்னண்ணே பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க, இன்னும் நல்லா என்ன பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாக பாடுங்க, புது பாட்டாக பாடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? சூப்பராக பாடுங்க, எல்லாமே நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குங்க, ஆராதனைக்கு வந்தாலே தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அப்படியே மாற்றி பேசுவாங்க. ஸோ இயேசுவுக்கு இது நடந்தது தான். எல்லாம் ஓசனான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் அதான் உலகத்திலே சொல்கிறாங்கல்ல, புகழ்ச்சி வரும்போது அடக்கம் தேவை,
நம்ம புகழ்ச்சி வரும்போது என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லுங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் இவர் சவுல் வீழ்ந்து போனார்ல. சவுல் வந்து ஃபஸ்ட்டு சவுலை வந்து எல்லோரும் புகழ்ந்த பொழுது ஃபஸ்ட்டு சவுலை வந்து என்ன பண்ணார், அடக்கமாக இருந்தார். அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த புகழ்ச்சியெல்லாம் சவுலை வந்து என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை. அதே ஜனங்கள் கொஞ்ச நாள் கழித்து தாவீது கோலியாத்தை கொண்ட பிறகு தாவீதை புகழ்ந்தாங்க. அப்போ சவுலுக்கு வந்து என்னடா அது, நம்மளை புகழ்கிறத விட்டுட்டு அவனை புகழ்கிறாங்க அப்படின்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே கோவம் வருது. கண்டுக்காமல் விட்டுட்டா பிரச்சனையே இல்லை, கண்டுக்கிட்டால் பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் ஒரு சில காரியங்களை வாழ்க்கையில் நடக்கிறத என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்கவே கூடாது. சவுலை வந்து ஃபஸ்ட்டு அவனை புகழ்ந்தப்ப அவங்க பாட்டில் சொல்லிட்டு போகிறாங்க, சவுலை புகழ்ந்தாங்க, அப்போ அவங்க பாட்டில் சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு அவ கண்டுக்கவே இல்லை. ஆனால் பின்னால் தாவீதை புகழ்